ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு பிசி பில்ட் வீடியோ. ரெகுலராக நம்ம லேப்டாப்ஸ் பற்றி தான் வீடியோ போடுவோம். பட் இந்த வீடியோ ஒரு பிசியை பற்றி. எந்த பிசி அப்படின்னா பின்னாடி பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டேஸில் எனக்கு பக்கத்தில் ஒரு சிபியூ இருக்கும். இந்த சிபியூவை நான் ஜஸ்ட் ஒரு 45,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் பில் பண்ணேன். ஸோ இதுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணோம், எவ்வளோ நமக்கு ப்ரைஸ் ஆச்சு, ஸோ எப்படி நம்ம அதை பில் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸு, தென் இதோட பெர்ஃபார்மன்ஸ், தென் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ரியாஸ். ஸோ லேப்டாப்ஸ் அண்ட் பிசி பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரியான பட்ஜெட் பிசி தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பிசி, பட்ஜெட் பிசி, கேமிங் பிசி. யூஸ்வலி நான் ஒரு கேமர். அதே டைம் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் நான் யூடியூப்ஸில் கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதை எடிட் பண்ணுறதுக்கும் அதே டைம் எனக்கு கொஞ்சம் கேஷுவல் கேமிங் ஆர்எல்ஸ் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவ் கேமிங் விளாடுறதுக்கும் ஒரு சிபியூ தேவைப்பட்டுச்சு. நானும் ரொம்ப நாளாக தேடி செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கிடலாமா, இது பண்ணிடலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிசைட் பண்ணேன், நம்ம ஏன் பிசி பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. தென் அதே டைம் நம்மளோட பட்ஜெட்டுக்கும் வரணும், பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு லேப்டாப்போட பிசி கொஞ்சம் ஃபியூசபிளாக தெரிஞ்சுது. அதனால் நான் பிசி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். ஸோ அப்படி பில்ட் பண்ண தான் வந்து இந்த பிசி. ஸோ இது வந்து ஆக்சுவலி கேமிங் ஆல்சோ ப்ரொடக்டிவிட்டி ரெண்டுக்குமே வந்து ஒரு பட்ஜெட் மிஷின். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் வந்து எவ்வளோ ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு நம்ம லேட்டராக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்துடலாம். ஸோ என்னோட பிசியோட மெயின் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு AMD Ryzen 5600g ப்ராசஸர், ஒரு 6 core 12 threads ப்ராசஸர். தென் இது வந்து 16 GB ரேமு, 256 GB SSD, தென் 1 TB ஹார்ட் டிஸ்க். இவ்வளோ தான். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனே பார்த்தீங்கன்னா எனக்கு வேலரண்ட்டில் 130 FPS-உம் ஜிடிஏல எனக்கு 60+ FPS-உம் தாராளமாக கிடைக்குது. ஸோ இதில் இன்னும் நம்ம டீப்பாக என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம், ஸோ அந்தந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கான்ஃபிகரேஷனில் மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து ஒரு AMDயோட Ryzen 5 ப்ராசஸர், Ryzen 5 5600G ப்ராசஸர். ஆக்சுவலி இது ஒரு APU. ஸோ APU அப்படின்னா என்ன அப்படின்னா, CPU நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய ப்ராசஸர், GPU அதாவது கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ், ஸோ கேம்ஸ் அண்ட் மோர் ப்ரொடக்டிவிட்டி திங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது ஒரு திங், அது ஒரு திங். இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த APU. ஸோ இது ஒரு ஆல்சோ எ பேசிக் GPU அண்ட் ஆல்சோ அ பவர்ஃபுல் ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது இது 17,500. இப்போ இது அமேசானில் ரீசெண்டாக இந்த வீடியோ மேக் பண்ணும்போது 17,000 வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. தென் நான் வாங்குறதுக்கு முன்னாடி இது 19,000 இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ இது ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தென் மதர்போர்டு gigabyte-ஓட B550M DS3H இந்த மதர்போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக நான் வந்து அமேசானில் வாங்கலை. இது வந்து எனக்கு லோக்கலில் வந்து ஒரு கடையிலே பார்த்தீங்கன்னா அமேசானை விட கம்மியான ப்ரைஸில் கிடச்சிது. ஸோ அது என்ன கடை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இங்கே சொல்ல முடியாது. என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் என்ன கடை டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 550M மதர்போர்ட். ஸோ மதர்போர்டில் நிறைய சீரீஸ் இருக்குது. நான் ஏன் பர்டிகுலராக இந்த 550 சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து PCI Gen 4 வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு AMD Ryzen 5000 சீரிஸ் கம்பேட்டபிள் மதர்போர்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இதில் பயோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஒர்க் எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஸோ இது நீங்கள் இப்போ அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸு 8,900 வரும். ரேமு 16 GB. ஸோ 2 8 GB வாங்கிட்டேன். ஏன்னா சிங்கிள் சேனலுக்கும் டுவெல் சேனலுக்கும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் இருக்கும் அப்படின்றதுக்காக 2 8 GB நான் வாங்கியிருக்கேன். இது XGP-யோட கேமிங் D30 ரேமு, 3200 MHz. ஸோ இதுதான் வந்து நான் 2 ரேம் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேம் வந்து 1500, எனக்கு 2 ரேம் சேர்த்து 5,000 rupees ஆச்சு. தென் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மென்ஷன் பண்ணியிருந்தேன் SSD. ஸோ WD-யோட இந்த 256 GB SSD. ஸோ எதுக்கு நான் 250 சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஜஸ்ட்டு பேசிக்காக
அந்த பூட்டிங் அண்ட் ஆப்ரேஷனுக்கு மட்டும் எஸ்எஸ்டியோட ஸ்பீட் போதும், அது எல்லாமே நான் என்னோடய ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் அப்படின்றதுனால தான் வந்து பேசிக்காக இந்த எஸ்எஸ்டி சூஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு 2700. ஸோ ஈவன் உங்களுக்கு வெளியில் கம்மியாக கூட கிடைக்கலாம், மேபி ஜாஸ்தியாக கிடைக்கலாம். பட் அமேசானில் நான் இது வாங்கும்போது 2700. 250GB எனக்கு போதும். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து என்னோடய லேப்டாப்போட பழைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அந்த 1TB ஹார்ட் டிஸ்க்கு நான் அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 256 + 1TB ஹார்ட் டிஸ்க் மிஷின். பவர் சப்ளை ஜிகாபைட்டோட B550. நான் ஏன் 550 வாட்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போதைக்கு தான் இது வந்து ஒரு பட்ஜெட். இன்கேஸ் லேட்டராக எனக்கு கொஞ்சம் மணியோ ஃபண்டோ கிடச்சிது அப்படின்னா ஐ வில் பை a கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு நான் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு பிஎஸ்யூ அப்கிரேட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த 550B பவர் சப்ளை வாங்கிட்டேன். ஸோ ஏன் பர்டிகுலராக ஜிகாபைட் வாங்கினேன் அப்படின்னா, என்னோடய மதர் போர்டு ஜிகாபைட். ஸோ ஜிகாபைட்லேருந்து ஜிகாபைட்டுக்கு பவர் போகும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன். அதே டைம் இந்த 550 வாட் சப்ளை ஜிகாபைட்டில் மட்டும்தான் எனக்கு அந்த டைமில் கம்மியாக கிடச்சிது, ஒரு நல்ல பிராண்டில். ஸோ ஆன்டெக் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பட் ஐ பர்டிகுலர்லி ப்ரிஃபர்டு ஜிகாபைட். ஏன்னா கூலர் மாஸ்டர் தெர்மல் டேக்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஜிகாபைட்டு ரொம்பவே கம்மியான ப்ரைஸ், ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு வந்து இது எனக்கு கிடச்சிது. ஸோ மதர் போர்ட், ப்ராசஸர், பிஎஸ்யூ, ரேம் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறதுக்கான ஒரு கேஸ். ஸோ பர்டிகுலர்லி நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், இந்த கேஸ் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இதோட லுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால சூஸ் பண்ணேன். இது வந்து காஸ்ட்லியான ஒரு கேஸு, MSIயோட மேக் 100. ஸோ இது நான் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா 3800. பட் இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 5000 ரூபீஸ். பட் நீங்கள் கேஸ்க்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ கேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்க. இல்லை பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னா நிறைய கேசஸ் வந்து 2500 3000 ரூபீஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கேஸுக்கு ஒரு 3000 ரூபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நான் சொன்ன காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த சிபியூக்கான வேல்யூ நமக்கு 43K வரும், அரௌண்ட் 43,000 வரும். ஸோ 43,000க்கு இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட கேமிங் லெவல் எப்படி இருக்குது, எடிட்டிங் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிபியூவை நான் என்னோட ஓனாகவே வந்து பில்ட் பண்ணேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு டைம் லேப்ஸு. ஸோ அந்த டைம் லேப்ஸ் முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக இதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ரீசெண்டாக பிசியோட ப்ரைஸஸ் வந்து எல்லாமே கம்மியாகிட்டே வருது. இன்கேஸ் நீங்கள் இந்த பிசி பில்ட் பண்ணீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஃபார் கேமிங் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஒரு
ப்ரொடக்டிவிட்டிக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, எனக்கு அவ்வளோ பட்ஜெட் போக முடியாதுன்னு ஒரு 30,000 20,000 ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த Ryzen 5600G வச்சு நீங்கள் பில்ட் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக கிடைக்கும். தென் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணும் ப்ரோ, இல்லை எனக்கு இந்த மாதிரி பிசி பில்டிங் ஐடியா இருக்குது ப்ரோ, இது கம்ஃபர்டபுளாக வருமா என்ன ஏதுன்னு தெரியணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். தாராளமாக நான் உங்களுக்கான எல்லா சொல்யூஷனுமே கொடுக்குறேன். அதே டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சின்ன விஷயம் தான் ரொம்ப பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் எனக்கு. ஸோ until then உங்களை நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கிறேன். டடா, பை பாய்.